என் பாசத்துக்குரிய அருட்சகோதரிகளே, நெஞ்சம் நிறைந்து இந்த 6ஆம் நாள் நவநாளுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடந்த 5 நாட்களும் கருத்து பகிர்வை உங்களுடைய குழுமங்களில் விவாதித்து நீங்கள் இவற்றை வாழ்வாக்குவதற்கான வழிவகைகளை கண்டுகொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த ஆண்டு பிரபஞ்சத்தை பற்றியும் அதன் செயல்பாடுகளை பற்றியும் நாம் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் எனக்கு காரணமாக இருந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. என்னவென்றால், தொடர்ந்து நம் சகோதரிகளில் பலர் மிக வினோதமான நோயினால் ஆட்கொள்ளப்பட்டு அதிகமான பேர் நோய்வாய்ப்பட்டு இருப்பதும், சிறியவர்களுக்கு கூட நோய்கள் அதிகமாக வருவதும் என்னை மிகவும் கவலைக்குள்ளாக்குகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இவற்றை பற்றி ஆய்ந்து நான் யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு வேண்டுமே. இப்படி நம்முடைய முன்னோர்கள் மிக அதிகமான நோயினால் பாதிக்கப்படவில்லை. அவர்கள் பெரும்பாலும் இயற்கை பேரிடர்கள் போன்றவற்றால் அதிகம் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் நோய்கள் அவர்களுக்கு அதிகமாக வந்ததாக தெரியவில்லையே என்று எண்ணி பார்த்து, ஒருவேளை நாம் எங்கோ தவறிழைக்கிறோம், இந்த தவற்றை திருத்திக் கொள்வதனால் நம்முடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த தேடலை ஆரம்பித்தேன். அதுதான் என்னுடைய பிரபஞ்ச தேடலுக்கு ஒரு காரணமாக அமைந்தது. எனவே அன்புக்குரியவர்களை, நாம் நலமாக வாழ்வதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்குமான சில பரிந்துரைகளைத்தான் உங்களிடம் அன்போடு வைக்கிறேன். இன்று நம்முடைய தலைப்புக்கு, சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற தலைப்பு என்னவென்றால், இந்த நரம்பியல் மறுசீரமைப்பில் சித்தர்களின் மண்டல கணக்கு 48 நாட்கள் ஃபார்முலா அது என்ன என்பதை பற்றி நான் இந்த மண்டலம் என்று சொன்ன உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது. நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாது, என் போன்றவர்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய அம்மா பாட்டி எல்லாம் இந்த மண்டலத்தை பற்றி பேசுவாங்க. நம்முடைய நரம்பியல் மறுசீரமைப்பு தான் நம்முடைய குணநலன்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய எல்லா விதமான மரபணுக்கள் இவைகளின் மாற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இது ஆன்மீகம் அல்ல, இது அறிவியல் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நிறைய நரம்பியல் ஆராய்ச்சி மையங்கள் நரம்பியலுடைய செயல்பாடுகளை எல்லாம் அவர்கள் துல்லியமாக கணித்து அதிலிருந்து இவர்கள் பல செய்திகளை நமக்கு சொல்லுகிறார்கள். ஏன்னா அறிவியல் பொய்த்து போன நேரங்களில் சாதாரண மனிதர்கள் ஜெயித்து விடுகின்ற பல காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். நானும் என்னுடைய அனுபவத்துல பார்த்திருக்கிறேன். அறிவியல் சொல்வதை முற்றிலுமாக புறந்தள்ளி விட்டு தங்களின் ஆன்மாவின் குரலை மட்டும் கேட்டு கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவர்கள் நம்மை விட சிறப்பாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் கண்டிருக்கிறேன். என்னுடைய தாயாரிடம் இதை நான் கண்டிருக்கிறேன். நம்மளால செய்ய முடியாதெல்லாம் அவங்க எப்படி செஞ்சாங்க? படிப்பறிவு இல்லை, பள்ளிக்கூட வாசனை ஏற்றவர்கள், அவங்களுக்கு கல்வி இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி என்று சொல்லிக் கொண்டிருந்த மனிதர்கள் மிக உன்னதமான அளவில் மிக துல்லியமான பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க, பல விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் நடைமுறையாக மாறுகிறது. இதுக்கு என்ன காரணம் என்று என்னையே நான் பலமுறை கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறேன். அதுக்கு காரணம் இப்பொழுதுதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களை, இந்த மண்டலத்தை பற்றி தான் இப்போது பேசுகிறோம். சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாவித நரம்பியல் பயிற்சிகளுக்கும் அடிப்படையாக இந்த ஒரு மண்டல பயிற்சி செய்ய வேண்டும். அதாவது 48 நாட்கள் பயிற்சி. சாதாரணமாக நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஏதாவது ஒரு பழக்கத்தை நம்ம மாற்றணும்னா 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் அது மாறிவிடும் என்று. நம்முடைய நரம்பியல் மாற்றங்களுக்கு, மறுசீரமைப்புக்கு காரணமாக இருப்பது திரும்ப திரும்ப ஒரு செயல்களை சொல்லுவது அல்லது ஒரு செயல்களை செய்வது, அதுவும் குறிப்பிட்ட ஒரு பக்குவத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அதனை சொல்லுவது அல்லது செய்வது. இப்படி ஒத்திசைவான காரியங்கள் ஒன்றாக இணைந்து நம்முடைய மரபியல் மண்டலத்தில் ஒரு சிறிய பாதையை உருவாக்குகின்றன. அதாவது இப்போ நம்முடைய உடலில் ஏதாவது ஒரு நோய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நோயை பற்றி நாம் நினைத்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், இந்த நோய் எனக்கு தீரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா நோய் தீராதான். ஏன் அப்படின்னு சொன்னா,
நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீர்களோ அதை உங்க மூளை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கும். இப்போ இதுக்கு இந்த வியாதி தான் பிடிச்சிருக்கு, அவ அப்பப்பா எப்போதும் அந்த வியாதியைத்தான் பற்றி நினைச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு அதை நினைத்து கொள்ளுமா. நான் முற்றிலுமாக அந்த வியாதியை மறந்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார். மறந்துட்டு நம்ம புதிய ஒரு இயக்கத்தை நம்முடைய மூளைக்கு கொடுக்க வேண்டும். என்ன அப்படின்னா, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் நலமாக இருக்கிறேன், நான் உடல் நலத்தோடு இருக்கிறேன், எனக்கு மிகுந்த அளப்பரிய ஆற்றல் இருக்கிறது என்று நமக்கு திரும்ப திரும்ப பாசிட்டிவா நம்முடைய மனதிற்கு சொல்ல சொல்ல பாசிட்டிவான புதிய நரம்பியல் பாதைகள் உருவாகும். அந்த பழைய பாதையை பத்தி நம்ம அதுக்கு என்ன செய்யணுங்கிறத பார்க்க வேண்டியதில்லை, புதிய பாதைகளை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். இப்ப இந்த புதிய பாதைகள் உருவாகுவது 21 நாட்கள்ல சாத்தியமா அப்படின்னு சொன்னா, அதற்கு நம்முடைய சித்தர்கள் பல காரணங்களை சொல்றாங்க. 21 நாட்கள்ல அது சாத்தியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா இன்றைய நரம்பியல் ஆராய்ச்சி முடிவுகள் கூட 21 நாட்கள் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நரம்பியல் பாதை நம்மில் உருவாகின்ற போது இந்த நரம்பியல் பாதையை சுற்றி என்ன ஏற்படுகின்றது என்று சொன்னால், மைலி என்று சொல்லப்படுகின்ற கொழுப்பு பொருள் உருவாகி அது மேல ஒரு படலமாக அது படிந்து கொண்டே வரும். இந்த மைலி கொழுப்பு பொருள் படிவதற்கு ஏறக்குறைய 48 நாட்கள் ஆகுமோ அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை பாதியிலேயே 21 நாட்கள்ல நம்முடைய பயிற்சியை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த மைலி பாதியிலேயே நின்று விடும். அதனாலதான் முடிவிட்டன என்று சொல்லுகின்ற சில பழக்கங்கள் மீண்டும் அது நமக்கு திரும்பவும் வருது அப்படின்னு சொல்றாங்க. லண்டன் மாநகரத்தினுடைய கல்லூரிகள் இந்த நியூரோ சயின்ஸை பற்றி ஆய்வுகள் செய்திருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சியாளர்களுடைய அந்த கண்டுபிடிப்பின்படி மயோலினேஷன் உருவாவதற்கு 66 நாட்கள் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இன்னும் துல்லியமாக அதை கண்டுபிடிச்சு 42 to 66 நாட்கள் வரைக்கும் அந்த மயோலினேஷன் நடைபெறும் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது, நம்முடைய உடலியல் அமைப்பில் என்ன ஏற்படுகிறது? நம்முடைய உடல் 7 தாதுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லுது. சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எலும்பு, மூளை, சுக்கிலம் என்ற 7 பொருட்களினால் ஆனதுதான் நம்முடைய உடல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாம் உண்ணும் உணவு அப்படியே இப்படி பல்வேறு பகுதிகளாக மாறி 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 இறுதியாக அந்த ஒரு ஓஜஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த உயிர் சக்தி உருவாகுவதற்கு 42 to 48 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்முடைய பாடியில இரத்த அணுக்களின் மறுசுழற்சி ஏற்படுவதற்கும் 48 நாட்கள் ஆகும்னு சொல்றாங்க. இரத்த அணுக்களின் மறுசுழற்சி நாம உண்ணும் உணவு, நம்முடைய பழக்க வழக்கங்கள் இவைகளால் உருவாகுது. அப்ப இதுக்கும் 48 நாட்கள் ஆகிறது. இரண்டாவது. மூன்றாவது என்ன அப்படின்னா, நம்முடைய மனத்தில் ஏற்படுகின்ற ஒரு பயிற்சி. இந்த மனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எதையாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். ஒரு உள்நாட்டு போர் அங்க நடக்கும். உண்மையாக காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பேன் என்று சொல்லி அலாரம் வச்சிருப்போம். பல சமயங்கள்ல அந்த அலாரத்தை நம்ம தலையில தட்டிட்டு திருப்பியும் படுத்துருவோம். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் ஒரே தீர்க்கமாக 4 மணிக்கு எந்திரிப்பேன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு தங்களுடைய பயிற்சியை செய்வார். அதுபோல நிறைய பேர் எக்ஸசைஸ் செய்யறது, நடைப்பயிற்சி, இவைகளெல்லாம் தொடங்குவாங்க. தொடங்கின தொடக்கத்திலேயே கொஞ்ச நாட்களில் விட்டு விடுவாங்க. இதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னா, நம்ம மனதில் நடக்கின்ற இந்த உள்நாட்டு போர் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனதில் நடக்கிற இந்த உள்நாட்டு போருக்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னா, நம்ம மனதில் ஃபேஷியல் கேண்டிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையினுடைய ஒரு நடுப்பகுதி இருக்குது. இந்த மூளையினுடைய நடுப்பகுதி, இவர் ஒரு சோம்பேறி தளபதி அப்படின்னு சொல்றாங்க. அவர் எதையும் மாற்றத்தை விரும்பாதவர், மாற்றம் செய்வதற்கு ஏற்றுக்கொள்ளாதவர். இவருக்கும் யாருக்கும் போராட்டம் வருது அப்படின்னு சொன்னா, நமது நெத்திக்கு பின்னாடி இருக்கிற ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சொல்லப்படுகின்ற அந்த பகுதிக்கு இதுக்கு தான் இடைவிடாத போராட்டம். அது எப்படிப்பட்ட பகுதி அப்படின்னு சொன்னா, அது சுய கட்டுப்பாடு, நல்ல டிசிப்ளினா இருக்கிறது, புதியவற்றை உருவாக்கி கொண்டு நலமோடு வாழ்வது, இதுக்கெல்லாம் அவர் அதிபதியாக இருக்கிறார். அவர் தான் சிஓவா இருக்கிறார். அவரை நம்ம சிஓவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மூளைக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வின் பண்றது நமக்கு ஜாஸ்தி ஆயிடும்.
இந்த இறைவராத போராட்டத்தில் நாம் வெற்றி பெறுகின்ற போதுதான் இந்த பழக்கங்கள் நமக்கு சரியாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதுவை வலுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றார்கள் என்றால், இதை வலுப்படுத்துவதற்கு தான் பிராணாயாமம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் தியானம், மூச்சு பயிற்சி இவைகளை செய்ய வேண்டும் சொல்றாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் என்கிறது என்ன? அதிகாலை 3:40 எழுந்திருச்சு அதிலிருந்து சூரிய உதயம் வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற பயிற்சிகள் அதீதமான பயனை தரும். இந்த பிரம்ம முகூர்த்தத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னால், நம்முடைய மூளையானது இரவெல்லாம் தூங்குது இல்லையா? அது செரட்டோனின்ற ஹார்மோனை சுரக்கிறதுனால மூளை தூங்கி கொண்டு இருக்கிறது. இது அதிகாலையில் நம்ம எழுந்திருச்ச உடனே கார்டிசால் என்கின்ற, அதாவது இந்த பிராணாயாமம் நம்ம செய்ய அந்த மூச்சு பயிற்சி செய்ய வேகஸ் நரம்பு தூண்டப்பட்டு அது மூளைக்கு செய்தியை சொல்லுது. என்ன செய்தி? எல்லாம் நலமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு நம்முடைய இந்த மூளைக்கு செய்தி சொன்ன உடனே மூளை எல்லாம் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி செய்தியை பரப்புது. செய்தியை மூளை பரப்பினோடனே நமது உடல் அமைதி அடைகிறது, மகிழ்ச்சி வருகிறது, அங்க செரட்டோனின் ஹார்மோன் சுரக்குது, அதனால எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி மகிழ்ச்சி, அமைதி, அப்படி ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஒரு பக்குவம் இவைகளெல்லாம் இருக்கின்ற இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம என்ன செய்தியை சொல்லுகிறோமோ அது நம்முடைய மனதின் ஆழ் மனதுக்கு போய் சரியா போய் சேரும் அப்படின்னு சொல்றோம். எப்படி என்று சொன்னால், இந்த நேரம் தான் நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஆல்பா பீட்டா நிலைக்கு நம்முடைய மனம் வருகின்ற நேரம். தீட்டா நிலையில் நம்முடைய ஆழ்மனம் விழித்துக் கொள்ளுகின்ற அந்த தருணத்தில் நம்ம சங்கல்பங்களை எல்லாம் சொல்லுகின்ற போது நாம் எடுக்கின்ற அந்த தீர்மானங்கள் மிக விரைவாக, மிக ஆழமாக நம்முடைய மனதில் போய் அடி ஆழத்துல போய் தங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தங்கி புதிய நரம்பியல் பாதைகளை உருவாக்குவதற்கு இது மிக முக்கியமாக இருக்கிறது. அப்போ அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையில் நீங்கள் அந்த காலையில் இந்த பிராணாயாமம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3வது பகுதி தவம். தவம்னா என்னன்னா, இதை ஒரு நாள் கூட விடாம செய்யணும். 48 நாட்களும் ஒரு நாள் கூட விடாம செய்யணும். இதுல 3 முக்கியமான கட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன கட்டம் என்றால், முதல் நாள்ல இருந்து 15வது நாள் வரைக்கும் எதிர்ப்பு கட்டம். ரொம்ப கஷ்டம், அதனால அதை செய்வது எல்லாருக்கும் சுலபம் அல்ல. அது எதிர்ப்பு கட்டம். மனம் எதிர்த்து கொண்டே இருக்கும் நம்ம செய்யறத அப்படின்னு. அப்ப 16வது நாள்ல இருந்து 30வது நாள் வரைக்கும் குழப்பமான கட்டம். கடைசியில இருக்கக்கூடிய அந்த 31 48 வரை நாட்கள் தான் ஒருங்கிணைப்பின் கட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த நாட்களில் தான் ஒருங்கிணைவு ஏற்படும் அப்படி. அப்போ இந்த 3 கட்டங்களையும் 48 நாட்களும் இந்த விடாமல் இந்த பயிற்சியை செய்வதானது நம்முடைய மூளையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும். என்ன சொல்றாங்கன்னு சொல்லலாம், அந்த எபிஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்றாங்க. எபிஜெனட்டிக்ஸ் தான் நம்முடைய நரம்பியல் பாதையில நம்முடைய ஜீன்ல இருந்து வரக்கூடிய பல விஷயங்களை கூட இந்த பயிற்சியினால் நம்ம ஆஃப் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபும் ஆனும் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணலாம் அப்படின்னா அப்படி தேவையில்லாதவைகளை ஆஃப் பண்றதுக்கும் இந்த பயிற்சி உதவுது, தேவையானவர்களை ஆன் பண்றதுக்கும் பயிற்சி உதவுது. இவைகளை இந்த எபிஜெனட்டிக்ஸ்ங்கிறது நம்முடைய ஜெனட்டிக்கலா நமக்கு வருகின்ற வியாதிகள் கூட அதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களை எபிஜெனட்டிக்கை மாத்துங்க, உங்களுடைய ஜெனட்டிக்ஸை மாத்திருங்க. மாத்துறதுக்கான ஆற்றல் நம்மிடத்துல இருக்கு. அந்த ஜெனட்டிக்ஸை மாத்தி நம்முடைய ஜீன்ல யாருக்குமே வியாதிகள் இல்லாத ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குவோம். அன்புக்குரியவர்களை, என்ன அற்புதமான வழிமுறைகள்! இந்த அற்புதமான வழிமுறைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தோம், அது செய்யாம விட்டுட்டு நாம் இருந்தால் அது எனக்கு தெரியல. தயவு செய்து செய்ய முயற்சியாவது எடுக்கலாமே. இந்த மண்டல பயிற்சி நீங்களும் நானும் தொடங்குவோமா? நிச்சயமா அடைக்கலத்தார் நம் எல்லோருக்கும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் தந்து நம்முடைய நரம்பியல் பாதைகளில் புதிய மாற்றங்களை, மறுசீரமைப்பை உண்டாக்குவதற்கு நமக்கு அருள் தருவார் என்று நம்பிக்கையோடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.